வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யார் பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதில் அலற விட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருந்தாலுமே டெல்லி மேலும் ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் சமாளிக்கணும், ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும். வாக்கு சதவீதம்லாம் கம்மியாயிருச்சு. 2019 நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா அமமுகவில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுக தோல்வி. 20+ இடங்களில் பார்த்தீங்கன்னா 2020 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோத்ததுக்கு அதுவுமே அமமுக தான் காரணம். ஸோ ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் இணைக்காம விட்டு பிரிஞ்சு தந்தவங்க திமுகவில் இருக்கவங்களையும் அமமுகவில் இருக்கவங்க வேற கட்சியில் இருக்கவங்களையும் பார்த்தீங்கன்னா இணைக்கிறதுல பெரிய லெவலில் யூஸே இல்லை. ஆனால் அவங்ககிட்டலாம் பெரிய லெவலில் வாக்கு வங்கி இல்லை. ஸோ சாதாரண நபராக இருந்திருப்பாங்க. ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கான நபர். ஸோ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், அதுக்கு நோக்கமே பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த தலைவரை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அதோட பொருள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணவே இல்லை. ஸோ பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லாத நபர்கள், மாற்று கட்சிக்கு போனவங்க, அவங்களாம் வச்சுட்டு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அப்படி அவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டோம் மிகப்பெரிய லெவலில் வாக்கு சதவீதம் உயர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இப்போ எம்பி எலெக்ஷனில் 2024 மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக 2,40,00,000 இருக்க தொண்டர்கள் வெறும் 84,00,000 பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. அதிமுக தொண்டர்கள், அதுவும் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா தயவோட தான் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு சதவீதம். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.